வணக்கம். இது தமிழ் டெக் குருஜி. நண்பா, எனக்கு நான் என்ன சொல்லி தர போகிறேன்னா, நீங்கள் பேங்க் ஆஃப் இந்தியா கஸ்டமராக இருந்தீங்கன்னா இன்டர்நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டிக்காக எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாங்கிறத சொல்லி தர போகிறேன். இது பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மெத்தட் நண்பா. இது வரைக்கும் தமிழ் பேங்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணதுன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது 100% பியூர் பேங்கிங்கை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ சேனலில் மட்டும் பியூர் பேங்கிங்னால பேங்கு பற்றின வீடியோஸ் மட்டும்தான் அப்லோட் செய்யப்படும். ஆஃப்லைன் மெத்தட் சிம்பிள் நண்பா. 60% ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா சிலருக்கு ஆன்லைன் மெத்தட் யூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ ஆஃப்லைன் மெத்தட் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் bankofindia.com போயிடாதுங்க, போகாதுங்க நண்பா. .co.in bankofindia.co.in இந்த ஸ்க்ரீனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். bankofindia.co.in இந்த வெப் அட்ரஸ் பண்ணதுக்கப்புறம் ஹோம் பேஜ்லேயே ஒரு டேப் கொடுத்துருக்காங்க, இன்டர்நெட் பேங்கிங். இதில் ரீட்டைலை கிளிக் பண்ணிக்கோங்க. ரீட்டைலை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு பேஜுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகும். அந்த பேஜிலேருந்து இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். இதில் ஒரு லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த லாகின் பேஜில் வலது சைடு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன், அப்ளிகேஷன் ஒரு இது டேப் கொடுத்துருக்காங்க. இதில் நியூ யூசர் ரெக்வெஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க நண்பா. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும் PDF ஃபார்மேட்டில். இதை பிரிண்ட் பண்ணிக்கோங்க. இதை ஃபில் பண்ணுறது எப்படிங்கிறத சொல்லித்தரேன் நண்பா. ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நான் சொல்லித்தர மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் 100% சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்டர் பண்ணிப்பீங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்ம் ஹெட்டில் உங்களோட பிரான்ச் மென்ஷன் பண்ணிக்கோங்க. எந்த பிரான்ச்சில் உங்கள் அக்கௌண்ட் இருக்குதோ அந்த பிரான்ச்சை மென்ஷன் பண்ணிக்கோங்க. டாப்பில் சீரியல் நம்பர், பிரான்ச் கோடெல்லாம் கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் பிளாங்காக விட்டுருக்கோங்க. இதை ஃபில்அப் பண்ணிக்காதுங்க நண்பா. ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தலைவலியை ஏற்படுத்திடும். அப்புறம் இதில் ஃபர்ஸ்ட் நேம் பிளாக் லெட்டரில் நீங்கள் இதில் கொடுத்துக்கோங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம். அப்புறம் கஸ்டமர் ஐடி எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்புக் ஃப்ரண்ட் பேஜில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்தியாவில் வசிக்கிறீங்கன்னா நீங்கள் ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ் டிக் போட்டுக்கோங்க. இப்போ NRI பர்சன்னா நீங்கள் NRI டிக் பண்ணிக்கலாம். இல்லை ஃபாரினர்ஸ்னால் ஃபாரினர்ஸ். மோஸ்ட்டாக இந்தியன் பர்சனால் ஃபர்ஸ்ட் செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நீங்கள் கம்பெனியாக ரன் பண்ணுறீங்கன்னா அந்த நேம் ஆஃப் த ஃபிர்ம் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த நேம் ஆஃப் த ஃபிர்முக்கு அதர்ஸ் நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்கள் நேமை கொடுத்துக்கோங்க. அப்புறம் இதில் உங்கள் டேட் ஆஃப் பர்த், நீங்கள் என்னைக்கு பிறந்தீங்களோ அடுத்த இதில் மதர்ஸ் மைதீன் நேம் அதை என்ட்ரி பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட யூசர் ஐடி எந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு உங்கள் சாய்ஸ் படி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். மினிமம் யூசர் ஐடி லென்த் 6 கேரக்டர் இருக்க வேண்டும். ஸோ இந்த இதில் ஸ்பெஷல் கேரக்டர் எதுவும் இருக்கக்கூடாது. அதாவது ஆட் சிம்பிள், ஹேஷ் சிம்பிள், இந்த மாதிரி சிம்பிள் யூசர் ஐடியில் இருக்கக்கூடாது. ஃபுல்லாக கேரக்டராக இருக்கலாம். கேரக்டராக கொடுத்துக்கோங்க. ஸ்பேஸ் எதுவும் கொடுக்கக்கூடிய 3 சாய்ஸ் கொடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் கொடுத்துருக்கூடிய சாய்ஸ் அந்த பேங்க்கில் வேறு யாராவது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, அதாவது பேங்க் ஆஃப் இந்தியா அதிக கஸ்டமருடைய பேங்கு. ஸோ உங்கள் பேரில் அதிகமாக இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பேரில் நிறைய பேர் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பேர் சதீஷ்னா சதீஷுங்கிற பேரில் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ கண்டிப்பாக சதீஷுங்கிற பேரில் யூசர் ஐடி கிடையாது, கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ சதீஷு கூட எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன ஒரு நேம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா யூசர் ஐடி கிடைக்கிறது சான்ஸாக இருக்கும். ஸோ இந்த ஐடியிலையும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் 3 சாய்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க 3ல் ஏதாவது ஒரு யூசர் ஐடி உங்களுக்கு கண்டிப்பாக தருவாங்க. அதனால தான் அவங்க 3 சாய்ஸ் கேட்குறாங்க. அதை ஃபில்அப் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்புறம் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டி, அதாவது ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டி எனேபிள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு காசு நீங்கள் சென்ட் பண்ண முடியும். ஸோ ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டி எனேபிள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பேலன்ஸ் மட்டும் செக் பண்ணால் போதும்னா இது நோ கொடுத்துக்கோங்க. அதாவது காசு அனுப்பணுன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. அப்புறம் சேஃப் மெத்தடு SMS பேங்கிங் டிக் பண்ணிக்கோங்க. டெலி பேங்கிங் தேவையில்லை நண்பா. ஸோ இது ஆன்லைன் பேங்கிங் போதுமானது. அப்புறம் கம்யூனிகேஷன் அட்ரஸில் உங்களோட அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. சிட்டி, ஸ்டேட், பின்கோடு, மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் கண்டிப்பாக கொடுத்துக்கோங்க. மறந்து விடாதீர்கள். இமெயில் அட்ரஸ் மஸ்ட், நீங்கள் கண்டிப்பாக கொடுத்துக்கோங்க.
இமெயில் அட்ரஸ் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து டேட், என்றைக்கு வந்து இந்த ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணிங்களோ அந்த டேட், உங்களோட சிக்னேச்சர், நேம், பிளேஸ், எங்கேருந்து வந்து இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணிங்களோ அந்த பிளேஸை வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா பிளாங்காக விட்டுக்கோங்க, இதெல்லாம் பிளாங்காக விட்டுக்கோங்க. இந்த பேஜஸ் வந்து பிரிண்ட் எடுக்க தேவையில்லைன்பா, நான் சொன்னால் பேஜ் மட்டும் பிரிண்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும் நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணி, ஃபர்ஸ்ட் பேஜ், செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ் வரைக்கும் பிரிண்ட் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் பேஜ் தேவையில்லை. இந்த 3 பேஜும் பிரிண்ட் எடுத்ததுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபில்அப் பண்ணி உங்கள் பிரான்ச்சில் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஃபார்ம், அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. இல்லைனா வந்து யூசர் ஐடென்டி பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் வழியாக வந்து உங்கள் வீடு தேடி வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் வந்து அதை வந்து எப்படி வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு சொல்லித்தர போகிறேன். அதை ஆக்டிவேட் பண்ணுறது வெரி சிம்பிள் நண்பா. ஃபஸ்ட்டு வந்து அதே மாதிரி தான் bankofindia.co.in இந்த வெப் அட்ரஸ் போங்க. இதில் வந்து ரீட்டைல் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும், அதனால தான் சொல்கிறேன், தெளிவாக பாருங்கள். ஒரு பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும் நண்பா. ஸோ லாகின் பேஜுக்கு போகும். இந்த லாகின் பேஜில் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு வந்து கிட்டு மாதிரி தந்திருப்பாங்க. ஸோ அந்த யூசர் இல்லைனா வந்து பேங்க் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்து கொண்டு இருக்கிறனால உடனடியாக கூட அவங்க வந்து ஜென்ரேட் பண்ணி தந்திருக்கலாம். ஸோ அந்த யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க நண்பா. என்ட்ரி பண்ணிங்கன்னா அவங்க வந்து தரக்கூடியது டெம்பரரி பாஸ்வேர்டு. யூசர் ஐடி வந்து பெர்மனண்ட், பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா டெம்பரரி. ஸோ அதை வந்து ஃபுல்லுக்கும், அதாவது எப்போவுமே யூஸ் பண்ணிக்க முடியாது, அந்த பாஸ்வேர்டு உடனடியாக வந்து சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஸோ அந்த பாஸ்வேர்டும் யூசர் ஐடி நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா லாகின் ஆகும் நண்பா. உடனடியாக இன்னொரு பேஜ் வந்து அப்பியர் ஆகும். அந்த பேஜில் வந்து என்ன வரும்னா உங்களுடைய கரண்ட் பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ண ஒரு பாக்ஸ் வரும். அப்புறம் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய பாஸ்வேர்டு வந்து 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் வரும். 2 டெக்ஸ்ட் பாக்ஸ்லேயும் சேம் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க, உங்களுடைய புதிய பாஸ்வேர்டு. அதுதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிரந்தர பாஸ்வேர்டுன்னு சொல்ல முடியாது. 120, அதாவது 180 நாட்களுக்கு ஒருக்கா வந்து பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்குது, அந்த மாதிரி ஒரு விண்டோ வந்துட்டு இருக்கும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து என்ன பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிங்களோ அதை ஒரு டைரியில் எழுதி வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுடைய பாஸ்வேர்டு. அதாவது அடுத்த 180 நாட்களுக்கு வந்து அதுதான் உங்களுடைய பாஸ்வேர்டு. யூசர் ஐடி மாறாத நண்பா, இதுதான். ஸோ லாகின் பண்ணிங்கன்னா அந்த பாஸ்வேர்டை செட் பண்ணி சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுடைய டேஷ்போர்டுக்கு போயிடும். அதுக்கப்புறம் உங்களுடைய பேங்க் உங்கள் கண்ட்ரோல், அதாவது உங்கள் அக்கௌண்ட் உங்கள் கண்ட்ரோல். நீங்கள் வந்து என்ன வேணாலும் இந்த பேங்க் ஆஃப் இந்தியா தரக்கூடிய சர்வீஸ் வந்து என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல ஒரு அப்டேட் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.